நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய பதிவிலே நாம் காண இருக்கும் திருக்கோவில் சோழ நாட்டில் காவேரியின் வடகரை பகுதியிலே அமைந்துள்ள தென் திருமுல்லைவாயில் என்று சொல்லக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே 7வது ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தென் திருமுல்லைவாயில் என்ற ஸ்தலத்தை பற்றியும், அங்கு எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் முல்லைவனநாதர் என்று சொல்லக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் நாம் இங்கே காண உள்ளோம். முதலாவதாக இந்த திருக்கோவிலின் தல வரலாறை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். சோழ மன்னர்கள் ஆண்டு வந்த காலகட்டத்திலே கரிகால் சோழனுடைய பாட்டனார் முதலாம் கிள்ளி வளவனார் என்று சொல்லக்கூடிய முதலாம் கிள்ளி வளவன் என்ற அரசன் ஆண்டு வந்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே அந்த கிள்ளி வளவனுக்கு சரும நோய், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே உடனடியாக அரசவையை கூட்டி அரண்மனையிலே இருக்கக்கூடிய வைத்தியர்களை வர சொன்னார். பின்னர் வைத்தியர்கள் வந்த பிறகு இந்த சரும நோய்க்கு என்ன தீர்வு காணலாம், இந்த நோயை குணப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையை மேற்கொண்டான். அப்பொழுது அரண்மனை வைத்தியர்கள், மன்னா, இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிவஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்திலே சென்று நீராடிவிட்டு வர வேண்டும். அப்படி நீராடிவிட்டு வந்தால் உங்களுடைய இந்த சரும வியாதி நீங்கிவிடும் என்று சொன்னார்கள். அதை கேட்ட கிள்ளிவளவன் உடனடியாக தனது பரிவாரங்களை அழைத்து கொண்டு இந்த திருமுல்லைவாயில் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு அருகில் உள்ள கடற்கரையை நோக்கி வந்தான். அந்த சமயத்திலே இந்த பகுதி முல்லை கொடிகளால் முழுவதுமாக அடர்ந்த பகுதியாக இருந்தது. ஆகவே இவர்கள் அனைவரும் குதிரையிலே வந்து கொண்டிருக்கும் போது குதிரையின் குளம் என்றால் கால், இந்த குதிரையின் கால்கள் முல்லை கொடிகளில் சிக்கிக்கொண்டது. அது மட்டுமல்லாமல் மேலும் நகர்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் போனது. ஆகவே குதிரைகள் அனைத்தும் அப்படியே நின்றன. இதை கண்ட கிள்ளிவளவன் தனது சேவகர்களிடம் சொல்லி இந்த முல்லை கொடிகளை அகற்றுமாறு சொன்னான். அது மட்டுமல்லாமல் தானும் தன்னுடைய வாளால் இந்த கொடிகளை வெட்டினான். அப்படி வெட்டுகின்ற பொழுது கொடிகளில் மறைந்திருக்கின்ற ஒரு சிவலிங்கத்தின் மீது இந்த வாளாகப்பட்டது பட்டது. அப்படி பட்ட பிறகு அந்த சிவலிங்கத்திலிருந்து இரத்தம் பெருகியது. கிள்ளிவளவன் வாளில் உள்ள இரத்தத்தை பார்த்து அதிர்ந்து போனான். ஏதோ ஒரு உயிரை நாம் கொன்றுவிட்டோம் என்று நினைத்து பயந்து போய் கொடிகளை அகற்றி பார்க்கும் பொழுது அங்கே இரத்தப்பெருக்குடன் ஒரு இரத்தம் வழிய ஒரு சிவலிங்கம் அங்கு காட்சியளித்தது. பிறகு கிள்ளிவளவன் நாம் பெரிய தவறு செய்து விட்டோமே என்று நினைத்து கொண்டு தன்னுடைய வாளை எடுத்து தன்னையே மாய்த்து கொள்வதற்காக அந்த வாளை ஓங்கினான். அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷபாரூடராக காட்சியளித்து கிள்ளிவளவனை காப்பாற்றினார். அதன் பிறகு அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய இந்த சரும நோயும் குணமானது. ஆகவே இந்த தலத்திற்கு திருமுல்லை வாயில் என்று பெயர் வந்தது. முல்லை வனங்களால் ஆன பகுதியினாலே இந்த தலத்திற்கு திருமுல்லை வாயில் என்றும் திருமுல்லை வாசல் என்றும் அனைவராலும் அழைக்கப்பட்டது. இந்த சிவலிங்கத்தில் வெட்டுப்பட்ட காயத்தழும்பை இன்றளவிலும் நாம் திருக்கோவிலுக்கு சென்றால் காணலாம்.
அதன் பிறகு கிள்ளிவளவன் சிவலிங்கத்திற்காக ஒரு கோவிலை கட்டி அதிலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அன்று முதல் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினான். இப்படி இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு திருமுல்லை வாயில் என்ற பெயர் வந்ததை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை பற்றி பார்ப்போம். பொதுவாக எல்லா பெரிய சிவாலயங்களிலும் பள்ளியறை என்று ஒன்று இருக்கும். பள்ளியறை என்று ஒன்று இருந்தால் அதிகாலையிலே பள்ளியறையிலே பூஜைகளும் இரவிலே பள்ளியறை பூஜைகளும் கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் இந்த தென் திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோவில் மாத்திரம் பள்ளியறை என்பது கிடையாது, பள்ளியறை பூஜை என்பதும் கிடையாது. பள்ளியறை பூஜை என்றால் அதிகாலையிலே பள்ளியறைக்கு சென்று சுவாமியை எழுப்புவார்கள். எழுப்பி அதன் பின்னர் அங்கிருந்து கொண்டு வந்து மூலஸ்தானத்திலே அந்த சுவாமியுடன் பக்கத்திலே வைத்து அபிஷேகம் செய்வித்து அதன் பிறகு ஆகாரம் நைவேத்தியம் செய்வார்கள். அதே போன்று இரவிலே அந்த உற்சவர் சிலையை பூஜை செய்து பாலும் பழமும் கொடுத்து கொண்டு போய் பள்ளியறையிலே படுக்க செய்வார்கள். இதுதான் பள்ளியறை பூஜை என்று சொல்லக்கூடியது. அப்படி இந்த ஸ்தலத்திலே பள்ளியறையும் கிடையாது, பள்ளியறைக்கு செய்யக்கூடிய பூஜைகளும் இங்கு கிடையாது. ஏனென்றால் இந்த திருக்கோவிலில் அமைந்திருக்கும் இறைவன் முல்லைவனநாதர் 3 அடி உயரத்திலே பெரிய சுயம்பு மூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவருக்கு யூதிகா பரமேஸ்வரன் என்ற பெயரும் உண்டு. அம்பாளுடைய பெயர் அணிகொண்ட கோதை என்றும் சத்யானந்த சௌந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இங்குள்ள பரமேஸ்வரனை பார்வதி தேவி தியானம் செய்தார், வழிபட்டார். சிவபெருமான் குருவாக வந்து அம்மையாருக்கு உபதேசித்தார். எனவே இந்த ஸ்தலத்தில் சிவபெருமான் குருவாக விளங்குகிறார், குருவாக வீற்றிருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தலத்திலே பள்ளியறையும் கிடையாது, பள்ளியறைக்கு செய்கின்ற பூஜையும் கிடையாது. சுவாசி என்பவரின் மூத்த பிள்ளை வாமதேவர். இந்த வாமதேவர் தன்னுடைய தந்தையார் இறந்த பிறகு அவருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று ஒவ்வொரு எலும்பாக போட்டுக்கொண்டே வந்தார். அப்படி வரும் வழியிலே இந்த தீர்த்தத்திலே ஒரு எலும்பை போட்டார். உடனே அந்த எலும்பு இரத்தினக்கல்லாக மாறி காட்சியளித்தது. ஆகவே அந்த வாமதேவன் என்பவர் தன்னுடைய தந்தையினுடைய கடைசி சடங்குகளை இந்த தீர்த்தத்திலே செய்தார், பித்துர்க்கடன் ஆற்றினார். ஆகவே தந்தைக்கு முக்தியளித்த தனயன் என்று பெயர் பெற்றார். இந்த தலத்தின் வாயு திசையிலே உள்ள கிணற்றில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம். இத்தலம் 1300 வருடங்களுக்கு முன்னாலே கிள்ளிவளவன் என்று சொல்லக்கூடிய அரசனால் கட்டப்பட்டது. பஞ்சநேஸ்வர ஆலயங்கள் மொத்தம் 5, அதிலே ஒன்று தென் திருமுல்லை வாயில். மற்ற 4 ஸ்தலங்களும் முறையே சிதம்பரம், திருச்சாய்க்காடு, திருவெண்காடு, பல்லநேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக பஞ்சநேஸ்வர ஸ்தலங்களிலே இந்த ஸ்தலம் ஒரு முக்கியமான ஸ்தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. சூரிய கிரகண நாள் மற்றும் அமாவாசை ஆகிய தினங்களில் இந்த சுவாமியை நமஸ்காரம் செய்து வழிபட்டு முன்னோர்களை நினைத்து மோட்ச தீபம் ஏற்றி வைத்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி வழிபட்டால் செல்வாய செல்வங்கள், சிறந்த செல்வங்கள், செல்வச் செழிப்பும் நிம்மதியும் பெறலாம். அதோடு மட்டுமல்லாமல் முக்தியும் அடையலாம் என்பது ஐதீகம். மற்றபடி திருக்கோவிலிலே உள்ள மூலவரனுடைய பெயர் முல்லைவனநாதர் மற்றும் மாசிலாமணீஸ்வரர் மற்றும் யூதிகா பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாளுடைய பெயர் அணிகொண்ட கோதை அம்மை மற்றும் சத்யானந்த சௌந்தரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஸ்தலத்திற்கு விருட்சமாக முல்லைவனம் விளங்குகிறது. தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம் ஆகியவை இந்த ஆலயத்திற்கு தீர்த்தங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. புராண பெயராக தென் திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் திருமுல்லை வாயில் என்று அழைத்ததன் காரணத்தினாலே
தென் திருமுல்லை வாயில் என்று இந்த ஸ்தலம் அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலம் அமைந்திருக்கும் ஊர் திருமுல்லை வாசல் என்று அழைக்கப்படுகிறது. இது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே இது 7வது இடத்திலே இருக்கிறது. திருஞான சம்பந்தர் இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த சிவபெருமானுடைய சிறப்பை பற்றியும் ஒரு பதிகம் பாடியுள்ளார். அந்த பதிகத்தை நான் இங்கே கூற ஆசைப்படுகிறேன். ஊனேறு வேலின் உருவேலு கன்னி ஒளியேறு கொண்ட எழகேறு நீரன் அறவேலு பூணும் 600 மானேறு கொல்லை மயிலேறி வந்து குயிலேலு சோலை மருவித் தேனேறு மாவின் வளமேறி யாடு திருமுல்லை வாயில் இதுவே என்று அந்த திருமுல்லை வாயில் என்ற வார்த்தை இந்த பதிகத்திலே பாடியுள்ளார். ஆகவே இந்த பகுதிக்கு, இந்த ஸ்தலத்திற்கு திருமுல்லை வாயில் என்ற பெயர் வந்தது. இந்த திருக்கோவில் காலையிலே 8 மணி அளவிலே நடை திறக்கப்பட்டு மதியம் 12 மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது. அதேபோல் மாலை நேரத்திலே 4 மணி அளவிலே நடை திறக்கப்பட்டு இரவு 8 மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது. இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் இடம் சீர்காழி நகரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இந்த திருக்கோவில் தென் திருமுல்லை வாயில் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலே பரிகாரம் என்னவென்றால், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சரும வியாதிகள் ஆகியவை, தேம்பல், படை போன்ற வியாதிகள், மற்ற தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் இருந்தால் இந்த ஸ்தலத்திற்கு சென்று தீர்த்தத்திலே குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு சுவாமியை அம்பாளையும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் குணமாகும் என்பது ஐதீகம். அதே போன்று குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க, ஞாபக மருதியெல்லாம் போக, இன்னும் சிறப்பாக கல்வி பயில வேண்டும் என்றால் இந்த ஸ்தலத்திற்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அம்பாளையும் நமஸ்காரம் செய்துவிட்டு வந்தால், விளக்கேற்றி விட்டு வந்தால் கண்டிப்பாக கல்வியில் சிறப்பாக விளங்கலாம். ஏனென்றால் சிவபெருமான் குருஸ்தானத்திலே அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அம்பாளுக்கு குருவாக இருந்து அம்பாளுக்கு புத்தி சொல்கிறார். அந்த நமச்சிவாய என்றும் மந்திரத்தை பற்றி உபதேசம் செய்கிறார். ஆகையினாலே குருவாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் எம்பெருமான் மாசிலாமணீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். அதே போன்று கணவன் மனைவியிடையே சிறு சிறு இடையூறுகள், சிறு சிறு பிரச்சனைகள் போன்ற எது இருந்தாலும் தம்பதியாக சென்று இந்த கோவிலிலே அம்பாளையும் சுவாமியும் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். ஆகவே இத்தனை சிறப்புமிக்க இந்த தென் திருமுல்லை வாயில் என்று சொல்லக்கூடிய திருமுல்லை வாயில் என்கிற இந்த ஸ்தலத்திலே அமைந்திருக்கின்ற அம்பாள் சத்யானந்த சௌந்தரி மற்றும் மாசிலாமணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய முல்லைவனநாதர் ஆகிய சுவாமிகளை கண்டிப்பாக இதை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும், நமது நண்பர்களும் மற்றும் அடியார் பெருமக்களும் தவறாமல் ஒரு முறை இந்த ஸ்தலத்திற்கு சென்று அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நானும் அம்பாளையும் மாசிலாமணேஸ்வர சுவாமியையும் எல்லாருடைய நன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே நல்லதொரு சிவாலயத்தை பற்றி காண்போம் என்று சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.